ஷாலோம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வாரத்துக்குரிய 7 டே சேலஞ்சுக்கு உங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். என்னைக்காவது கடவுள் உங்களுக்கு கொடுத்த சரீரத்துக்காக, உடலுக்காக அவருக்கு நன்றி சொல்லியிருக்கிறீங்களா? இந்த உலகத்தில் ஒருத்தர் மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒட்டி பிறந்த இரட்டையர்களுக்கு கூட கை ரேகையும் கண் ரேகையும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. நீங்கள் தனித்துவமாக ஆண்டவரால் படைக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்கள் உடம்பே ஒரு அதிசயம். அதனால் மற்றவங்க உங்களை உருவ கேலி பண்ணும்பொழுது, உங்கள் நிறத்தையோ உங்கள் தோற்றத்தையோ வச்சு கேலி பண்ணும்பொழுது கவலைப்படாதீங்க. மற்றவங்க பார்வையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ, ஆனால் கடவுளுடைய பார்வையில் நீங்கள் விசேஷமானவங்க, அருமையானவங்க. ஆகவே அவர் உங்களுக்கு கொடுத்த சரீரத்துக்காக எப்பொழுதும் அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? முதல்ல என்னை பிரமிக்கத்தக்க அதிசயமாக படைச்சதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பான்னு சொல்லி நம்ம அப்பாவை நன்றி சொல்ல போகிறோம். ஏன்னா உங்களை ஆண்டவர் விசேஷித்த விதத்தில் வடிவமைச்சிருக்கிறார். உங்களை போல் இன்னொருத்தர் இல்லை. கண்களை மூடி அப்பாவுக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே, பிரமிக்கத்தக்க அதிசயமாய் என்னை படைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. என்னை போல் இன்னொருத்தர் இந்த உலகத்தில் இல்லை ஆண்டவரே. என்னுடைய கண் ரேகைகள், கை ரேகைகள் எல்லாம் விசேஷமானவைகள் ஆண்டவரே. நான் உங்களால் வடிவமைக்கப்பட்ட பிள்ளை அப்பா. நீங்கள் கொடுத்த இந்த உடலுக்காக, இந்த வாழ்க்கைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் நீ கொடுத்த சரீரத்துக்காக உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். ரெண்டாவதா, உம்முடைய சாயலில் என்னை படைச்சதுக்காக நன்றி அப்பான்னு சொல்லி அவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஏன்னா வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை உண்டாக்கினார். அப்போ நம்முடைய தோற்றமே அவருடைய சாயலை வெளிப்படுத்துது. கண்களை மூடி அப்பாவுக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே, உங்கள் சாயலில் எங்களை படைச்சதுக்காக நன்றி அப்பா. விலங்குகளையும் பறவைகளையும் படைச்ச ஆண்டவர் எங்களை விசேஷித்த விதத்தில் உம்மை போல உருவாக்கும் சக்தியுடையவர்களாக படைச்சிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, உங்களை போல யோசிக்க, உங்களை போல பேச, உங்களை போல உருவாக்கக்கூடிய திறனை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய சாயலை வெளிப்படுத்த உதவி செய்யுங்க. உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான சாயலாக நாங்கள் உருவாகணும் நீங்கள் விரும்புவதற்காக உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து உங்கள் சாயலை எங்கள் வாழ்வில் நீங்கள் வெளிப்படுத்த போவதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென். மூணாவதா, ஆண்டவர் நமக்கு கொடுத்த 5 புலனுக்காக அப்பாவுக்கு நன்றி சொல்ல போகிறோம். பார்க்கிற கண்கள், கேட்கிற காதுகள், பேசுகிற வாய்கள், நுகர்கிற மூக்கு, தொட்டு உணர்கிற திறன், இதெல்லாத்தையும் அப்பா நம்ம கொடுத்துருக்கிறார். காண்கிற கண்களும் கேட்கிற காதுகளும் அவர் படைத்ததுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. கண்களை மூடி அப்பாவுக்கு நன்றி சொல்வோம். அப்பா, நீங்கள் கொடுத்த சரீரத்தில் 5 புலன்களை கொடுத்துருக்குறீங்க. இந்த உலகத்தில் எங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் உணரத்தக்கதாக அதை செயல்பட வச்சுருக்கிறீங்க. பார்க்கிற கண்களை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிற வாயை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சத்தியத்தை கேட்கிற காதுகளை கொடுத்ததுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதே போலவே ஆண்டவரே, நல்ல வாசனையை நுகரக்கூடிய நாசியை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொட்டு உணரக்கூடிய உணர்வை கொடுத்ததுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த 5 புலனுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. நாலாவதா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தெய்வீக சுகத்துக்காக அப்பாவுக்கு நன்றி செலுத்த போகிறோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்கள் காயங்களை ஆற்றி உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். நம்முடைய சரீரம் தன்னைத்தானே சுகமாக்கக்கூடிய பலன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சில நேரங்களில் தெய்வீக சுகத்தையும் அப்பா நமக்கு தருகிறார். கண்கள் மூடி அவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய உடல் தன்னைத்தானே சுகமாக்கக்கூடிய அந்த மெக்கானிசத்தை உள்ள வச்சிருக்கிறீங்க. வலியோடு நாங்கள் படுக்கும்பொழுது காலையில் நல்ல சுகத்தோடு எழுந்திருக்கிறோம். அதே போல் சில நேரங்களில் ஆண்டவரே, சில வியாதிகள் சுகமாக்கப்பட முடியாத சூழ்நிலைகளில் உங்களை நோக்கி ஜெபிக்கும் பொழுது உங்கள் குமாரனாகிய இயேசுவின் இரத்தத்தினால் எங்களை சுகமாக்குறீங்க. அவருடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம். கர்த்தாவே, நீர் கொடுக்கிற எல்லா ஆரோக்கியத்துக்காக நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. அஞ்சாவதா, ஆண்டவர் நம்ம கொடுத்த சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் நன்மை செய்கிற உறுப்புகளாக இருப்பதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். உங்கள் அவயவங்களை நீதியின் அவயவங்களாக ஒப்புக்கொடுங்கள் சொல்லி வேதத்தில் பவுல் சொல்கிறார். கண்களை மூடி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயவங்களையும் நீதியின் அவயவங்களாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் கண்கள் கிருபையோடு பார்க்கக்கூடிய கண்களாய் மாறுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் கைகள் உதவுகிற கைகளாய் மாறுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
என் கால்கள் நன்மை செய்ய விரைந்து ஓடுவதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, என் நாவு நல்லவைகளை பேச, உம்மை துதிக்க, உம்மை பாட நீர் கொடுக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் சரீரத்தை நீதியின் அவயவங்களாக ஒப்பு கொடுக்கிறேன். இதை உமக்காக நீர் பிரயோஜனப்படுத்துவதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆறாவதா, ஆண்டவர் நம்முடைய உடலை பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிற ஆலயமாக மாற்றியிருக்கிறாராம். நீங்களே அந்த ஆலயம் அப்படின்னு சொல்லி பவுல் 1 கொரிந்தியரில் சொல்லதை நம்ம பார்க்குறோம். இந்த சரீரத்தை கர்த்தருடைய ஆலயமாக அவர் மாற்றியதற்காக கண்களை மூடி நம்ம எல்லாரும் அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த உடலை, மண்ணான இந்த உடலை மகிமையின் ஆண்டவரே சரீரமாக அப்பா உம்முடைய ஆலயமாக நீங்கள் வச்சிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள் முழுசும் நாங்கள் வெளியில் போகும்போதும் வரும்பொழுதும் கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் சுமக்கிறேன், அவர் என்னோடு இருக்கிறார் என்கிற உணர்வை எனக்கு தாங்கப்பா. அது மாத்திரமல்ல, என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு பிரியமில்லாத எதையும் நான் பேசவோ பார்க்கவோ சிந்திக்கவோ கூடாதுன்ற உணர்வை நீங்கள் கொடுத்திருப்பதற்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் ஒரு நடமாடும் ஆலயமாக என்னை மாற்றியிருப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏழாவதா, கடைசியா, இந்த மண்ணான சரீரத்தை ஆண்டவர் ஒரு நாள் மறுபமான சரீரமாக மாற்றுவேன்னு சொல்லி வாக்களிச்சிருக்கிறாரு. அதற்காக நம்ம எல்லாரும் அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். அற்பமான இந்த சரீரத்தை மகிமையின் சரீரமாக மாற்றுவார்னு சொல்லி பிலிப்பியரில் நம்ம வாசிக்கிறோம். கண்களை மூடி நம்ம அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, இந்த சரீரம் பலவீனமானதப்பா. அநேக நேரங்களில் வியாதிகள், பலவீனங்கள், வலிகள், வேதனைகள், சோதனைகளை நாங்கள் சகிக்கிறோம். ஆனால் ஒரு நாள் இந்த சரீரம் உங்கள் வருகையில் மறுபமாக்கப்பட்டு ஆண்டவரே, வலி இல்லாத, வேதனை இல்லாத, மரணம் இல்லாத, வயது மூப்பு இல்லாத ஒரு நல்ல ஆண்டவரே மகிமையின் சரீரத்தை நீங்கள் கொடுக்க போவதற்காக நன்றி. தேவ தூதர்களைப் போல எங்களை மாற்றப் போவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை முகமுகமாய் நாங்கள் காண்போம் என்கிற நிச்சயத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மண்ணான சரீரத்தை மகிமையின் சரீரமாய் மாற்றுவேன் என்ற உங்கள் வாக்கு தத்தத்துக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம உடம்பு நமக்கு சொந்தம் கிடையாது. இது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வாடகை வீடு. அதனால் என் உடம்பு எனக்கு பிடிக்கலை, மற்றவங்க என்னை உருவ கேலி பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு நாள் நீங்கள் நினைக்காதீங்க. ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த உடலுக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துவேன்னு சொல்லி உங்கள் உடலுக்காக ஒவ்வொரு நாளும் அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. அப்படி நீங்கள் நன்றி செலுத்தும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், சமாதானம் வரும். அது மாத்திரம் இல்லை, உங்கள் உடம்புல எந்த வியாதி பலவீனம் இருந்தாலும் அது சுகமாகும். இந்த நாள் முழுசும் ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். இந்த 7 Day சேலஞ்ச் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இது எந்த விதத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நம்முடைய சரீரத்தின் ஒரு அவயவத்துக்காக நம்ம அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். நாளைக்கு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.